மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஏதாவது கடுப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த வேலையை தூக்கிக் கொள்வார்கள். திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையில் இன்னைக்கு போய் ஆடு வெட்டி அந்த சிக்கந்தர் மலையில் அந்த ரத்தத்தை தெறிக்க விட்டு வந்தால் இஸ்லாம் நின்று விடுமா? ஒரு மனிதன் ஒரு யோனியில் தான் பிறக்க முடியும், இரு யோனியில் பிறக்க முடியாது. எனக்கு ஒரு தாய் தான் உண்டு. பாரத மாதா எங்கு கொண்டு வைப்பது? ராமணத்துவத்தை எத்தனை தடவை விரட்டி அடித்தாலும் மறுபடியும் திரும்ப வந்து உட்கார்ந்து விழுகிறான். உங்களுடைய எதிரி மோடியை தவிர உங்களுடைய நிலைப்பாடு சரியத் சட்டத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதை தவிர இந்த அற்பமான காரியங்களில் பெரியார் தோற்றுவிட்டார். அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்துத்துவாவை எதிர்ப்பது என்று சொன்னால், பிராமணனை எதிர்ப்பது என்று சொன்னால் இந்து மதம் நாம் இல்லை என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். இவன் பூரா பாரத் மாதாக்கு ஜே என்று சொல்கிறானே, அட மடையா, எந்த பாரத் மாதாவுக்கு ஒரு பிள்ளையை காட்டினி? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வேல் யாத்திரைக்கு இங்க சென்னையில நடத்துறதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். இந்த வேல் யாத்திரை ரொம்ப அவசியமா அப்படிங்கிற கேள்வி தேவையில்லை. இவங்க ரொம்ப தரம் வேலை தூக்கி கொண்டு அலைந்து கலைத்து போனார்கள். இந்த மத்திய மந்திரியாக இருக்கிற சங்கரனா எல்முருகன், அவர் கொஞ்ச காலம் வேலை தூக்கி கொண்டு தெரிந்தார். பிறகு இன்னும் வேலைக்கு ஆகாது என்று வேலை விட்டு விட்டார். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஏதாவது கடுப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த வேலையை தூக்கி கொள்வார்கள். திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையில் முஸ்லீம்களுக்கு இடமளிக்கக்கூடாது என்று இங்கே வேலை தூக்கி கொண்டு ஏன் போகிறாய்? உயர் நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளவில்லை. நீ எதற்காக பிறருடைய மத உரிமைகளை எதற்காக மறுதளிக்கிறாய்? அங்கே இருக்கிறது நாடு வெட்டுவது குறித்து நான் இதை விடாமல் அவர்கள் முஸ்லீம்களுக்கு சொன்னேன். ஆர்எஸ்எஸ்னுடைய வஞ்சக வலையில் விழுந்து விடாதீர்கள். நவாஸ்கான் போயிருக்காவிட்டால் இவ்வளவு விவகாரம் வந்திருக்காது. இவர் போனவுடன் அவன் திரும்ப பேருந்திலே கூலி ஆளை கொண்டு வந்து இறக்கி பெரிய கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தான். ஆகவே இது மீண்டும் சிக்கலாகிறது, நீதிமன்றத்திற்கு வருகிறது. நீதிமன்றம் அவர்களை அனுமதிக்கவில்லை. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் முஸ்லீம் என்றும் கிறிஸ்துவன் என்றும் மற்ற மக்கள் என்றும் வேறுபாடு கிடையாது. இந்த நிலையில் கெட்டிக்காரத்தனமாக ஆர்எஸ்எஸ் இதை உண்டாக்குவதற்கு முயல்கிறான். அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டுவதற்கு முஸ்லீம் எதிர்ப்பை உண்டாக்கியது போல இங்கே உண்டாக்க முடியுமா என்று அவன் பார்க்கிறான். அதன் மூலம்தான் அவன் ஊன்ற முடியும். அது நடக்கவே இல்லை, இதுவரையில் நடக்கவில்லை. இனிமேலும் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நான் முஸ்லீம் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வலையில் விழாதீர்கள். இந்த மக்கள் உங்களுக்கு இணக்கமான மக்கள். நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு போவதிலே அவர்கள் தான் பெரிய கூட்டம், நீங்கள் சிறிய கூட்டம். ஸ்ரீடி சாய்பாபாவை கடவுளாக கொண்டாடுவது அவர்கள் மட்டும்தான். ஆகவே உங்களுடைய மக்களின் மீதோ உங்களுடைய மதத்தின் மீதோ உங்களுடைய வழிமார்களின் மீதோ எந்த பகையும் அவர்களுக்கு இல்லை. ஆர்எஸ்எஸ் அதை பகையாக்க முயன்றால் கெட்டிக்காரத்தனமாக அடங்கி இருந்து மக்களை உங்களுடைய எதிரி மோடியை தவிர உங்களுடைய நிலைப்பாடு சரியத் சட்டத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதை தவிர இந்த அற்பமான காரியங்களில் இன்னைக்கு போய் ஆடு வெட்டி அந்த சிக்கந்தர் மலையில் அந்த ரத்தத்தை தெறிக்க விட்டு வந்தால் இஸ்லாம் நின்று விடுமா? உங்களுடைய உரிமைகள் நின்று விடுமா? அற்பத்தனங்களில் போய் சண்டை போடுகிறீர்கள், பிறகு பெரிய காரியங்களில் கோட்டை விட்டு விடுகிறீர்கள். ஆகவே அந்த மக்களுக்கு புரிய வையுங்கள். இப்போ நீதிமன்றமே சொல்லிவிட்டது, இது போன்ற காரியங்களிலெல்லாம் ஊர்வலம் போகக்கூடாது. மத உரிமைகளில் பிணக்கு வராமல் பார்த்து கொள்ளுகின்ற நிலைமையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் நான் முஸ்லீம் மக்களுக்கு சொல்வது. பெருவாரியான மக்கள் உங்களோடு இருக்கின்றவர்களை அவன் வஞ்சக வலையில் வீழ்த்தி தன் பக்கம் இழுப்பதற்கும் அவர்களை உங்களை பகையாக்குவதற்கும் முயல்வானே. ஆனால் அந்த முயற்சியில் நாமும் சேர்ந்து இன்னொரு பக்கம் கத்தியை தீட்டினால் கடைசியில் இது மக்களுக்கிடையே இருக்கிற பிளவாக ஆகிவிடும். அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். 10 நாள் ஆடு வெட்டாவிட்டால் என்ன, பிறகு அதை முடிவு செய்து கொள்வோம். ஓரிடத்தில் ஆடு வெட்டாவிட்டால் என்ன, வேறு எந்த எங்கே நம்ம மக்களுக்குள் நுழைவதற்கு அவன் முயலுகிறான்.
இந்த மக்கள் சேர்ந்து வாழ்கிற மக்கள். இவர்களை வேற்றுமைப்படுத்த அவன் முயல்கிறான். இதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து முஸ்லீம்களுக்கு. அதே சமயம் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் ஹெச் ராஜா பேசுனதெல்லாம் கூட நீங்க கேட்டிருப்பீங்க. ஓராண்டு உள்ளே போகிறாரு, ஓராண்டு உள்ளே போகிறார். அவர் இப்படியே பேசி கொண்டிருந்தால் இப்பொழுது ஓராண்டு உள்ளே போக போகிறார். பிறகு வாழ்நாள் முழுவதும் உள்ளே தான் இருக்க வேண்டும். இந்த பேச்சை விட்டு தொலைக்க வேண்டியது தானே. என்ன ஆக போகுது? இந்த பிராமணியத்தை தூக்கி நிறுத்தி அதுதான் இந்துத்துவம் என்று ஆக்கி தமிழர்களையும் அடிமைப்படுத்தி முஸ்லீம்களையும் அடிமைப்படுத்தி ஆக போவது என்ன என்று கேட்கிறேன் நான். ஆகவே முதலிலே நான் ரொம்ப காலமாக ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் மட்டும்தான் அதை சொல்லுகிறேன். பெரியார் கடவுள் இல்லை என்று போராடிய பிராமணனை ஒழிக்க வேண்டும். பிராமணன் கடவுளோடு சேர்ந்திருக்கிறான். ஆகவே பிராமணனை ஒழிக்க வேண்டும் என்றால் கடவுளை ஒழிக்க வேண்டும் என்று அவர் கருதினார். கடவுள் இல்லை என்று சொன்னார். நான் சொல்கிறேன், கடவுளிடம் தமிழ் மக்கள் பெரும் ஈடுபாடு கொண்டவர்கள். பிராமணனின் வழியாக கடவுளை அறிந்தவர்கள் இல்லை. அவர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கடவுளை அறிந்தவர்கள். ஆகவே கடவுளை விடாத காரணத்தினாலே பிராமணனையும் விரட்ட முடியவில்லை. பெரியார் தோற்றுவிட்டார். அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்துத்துவாவை எதிர்ப்பது என்று சொன்னால், பிராமணனை எதிர்ப்பது என்று சொன்னால், இந்து மதம் நாம் இல்லை என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். கடவுள் இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடாது. நாம் இந்துக்கள் இல்லை, நீ இந்து இல்லை, நீ ஒரு சைவ முட்டாள் என்று வேணுமானால் சொல்லுங்கள் உங்களுடைய மொழியில். அவன் வைணவ முட்டாள், நீ சைவ முட்டாள். உனக்கும் அந்த பிராமணனுக்கும் உனக்கும் அந்த சமஸ்கிருதத்துக்கும் உனக்கும் அந்த வேத மதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று முதலிலே கேட்டால் அவன் தனித்து போய்விடுவான். அவனும் நாமும் ஒரு மதம் அல்ல. இந்து என்கின்ற வார்த்தை போன நூற்றாண்டிலே தோன்றியது. இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தை கட்டுவதற்காக ஒன்றுபடுத்தினார்கள். பிறகு எப்பொழுது ஒன்றுபடுத்தி விட்டால் அவன்தான் தலைமையில் இருப்பான். அவனால் குதிரை ஏறாமல் இருக்க முடியாது. அவனும் நம்ம யூதனும் 4 பேர் கூட நின்றால் 3 பேர் முதலில் ஏறி விடுவார்கள். அது அவர்களுடைய பிறவி குணம். இந்த யூதனாலும் பிராமணனாலும் அது செய்யாமல் இருக்கவே முடியாது. அவனை தனித்து வைத்தால் 3% இருக்கிறான். உன்னுடைய வேத மதத்தை கடைப்பிடித்து கொண்டு இங்கே இரு. சமஸ்கிருதத்தோடு பகை இல்லை, அது சிறந்த மொழி. உன்னோடு பகை இல்லை, நீ ரொம்ப கெட்டிக்கார சமூகம். வாஷிங்டன்லே அக்ரஹாரத்தை உண்டாக்குவாய். ஆனால் உன் மதம் தனி, எங்கள் மதம் தனி என்று நாம் சொல்லி இருந்தால், வேத மதம் அவனுடைய மதம், நம்முடைய மதம் சைவ மதம், வைணவ மதம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவாலயத்தில் வைத்து கொண்டு சொன்னேன், ஆட்சிக்கு நீங்கள் வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வையுங்கள் என்று சொன்னேன். புரிய வேண்டும்ல. இந்த மாற்றங்கள்லாம் இப்ப நம்ம ஆரம்பிச்சா செஞ்சிட முடியுமா? செய்ய முடியும். செய்வதற்குரிய ஊறியதை என்ன 2000 ஆண்டு ஊறியதை பெரியார் துவை என்று துவைத்தாரே, அதெல்லாம் என்ன? எது வேண்டுமானாலும் செய்யலாம். நல்ல தலைவன், வலிமை உள்ள தலைவன், அறிவான தலைவன், ஆற்றலான தலைவன், சோரம் போகாத தலைவன், தெளிவாக கூர்மையாக சிந்திக்கக்கூடிய தலைவன் அமைந்தால் எந்த ஒரு கருத்து மக்களிடம் போய் சேர்ந்துவிடும். அதே சமயம் இங்க தமிழ்நாட்டுல என்ன ஒரு அஜெண்டாவோட அடுத்த கட்டமா இப்ப திருப்பரங்குன்றம் எப்படி பிரிக்கணும், பிரிவினை அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்களோ அது மாதிரி அடுத்தடுத்த கட்டம் ஒரு அஜெண்டாவோட செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அஜெண்டாவோடு பிஜேபி விடாமல் செயல்படுகிறது. அது 100 ஆண்டு கட்சி. ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி போல காங்கிரஸ் கட்சி ஒன்றும் முடியவில்லை. தமிழ்நாட்டில் நுழையவே முடியவில்லை. இந்த அண்ணாமலை போன்றவர்கள் மையத்திலே அதிகாரம் இருக்கிறது, நாம் ஒரு அதிகாரத்திற்கு போகலாம் என்பதற்காக ஆடுகிறார்களே தவிர, இல்லை என்றால் இது தேவையற்ற ஆட்டம். பிராமணனால் இந்த கட்சியை வளர்க்க முடியவில்லை. ஏனென்றால் பிராமணத்துவம் ஓங்கி இருக்கின்ற கட்சி தானே. பாரதி தான் இந்து என்ற சொல்லையே தமிழுக்கு அறிமுகப்படுத்துகிறான். அதற்கு முன்னால் இந்து என்ற சொல்லே தமிழில் கிடையாது. இந்து மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு, இந்து மறுமலர்ச்சி சங்கத்துக்கு, இந்து மதாபிமான சங்கத்துக்கு வாழ்த்து பாடுகிறான். இந்து என்ற சொல்லையே அவன்தான், பாரத மாதா என்ற சொல்லையே அவன்தான் பயன்படுத்துகிறான். தமிழிலே பாரத மாதா என்ற சொல் இதற்கு முன்னால் கிடையாது. நான் சொல்லுகிறேன், பாரத மாதா இருக்க முடியாது. ஒரு மனிதன் ஒரு யோனியில் தான் பிறக்க முடியும், 2 யோனியில் பிறக்க முடியாது. எனக்கு ஒரு தாய் தான் உண்டு. பாரத மாதா எங்கே கொண்டு வைப்பது? நான் 6 மாதம் அவள் வயிற்றிலும் 6 மாதம் இவன் வயிற்றிலுமா இருந்தேன்? அறிவில்லை நம்முடைய மக்களுக்கு. இந்தியா இருக்கிறது, இந்தியா ஒரு நாடு, ஒன்றும் மறுப்பில்லை, காந்தி உருவாக்கிய நாடு. ஆனால் நாம் தாய் வழியாக அடையாளம் காண்பது என்பது தமிழ் தாயின் மக்களாகத்தான் அடையாளம் காண முடியுமே தவிர பாரத மாதாவின் மக்களாக அடையாளம் காண முடியாது. இவன் பூரா பாரத் மாதாக்கு ஜே என்று சொல்கிறானே, அட மடையா, எந்த பாரத் மாதாவுக்கு ஒரு பிள்ளையை காட்டினி?
மோடி குஜராத் மாதாவினுடைய மகன், மம்தா வங்காள மாதாவினுடைய மகன், ஸ்டாலின் தமிழ் மாதாவினுடைய மகன், சித்தராமையா கன்னட மாதாவினுடைய மகன். எங்கே இருக்கிறான்? பாரத மாதாவுக்கு தனி ஒருவனை காட்டு, பெற்ற மோடியை காட்டு. நீங்களாக சொல்லிக் கொண்டீர்கள் இந்த மாதாக்களை எல்லாம் ஒழிப்பதற்கு. தமிழ் தாய் என்று ஒரு தாய் இருக்கக்கூடாது, இல்லாத பாரத மாதா இருக்க வேண்டும். பாரதியே விரும்புகிறானே, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறானே, தெள்ளிய அந்தனர் வேதமும் நின்றன் சீர்த்தரு நாமமும் ஓதி நிற்கின்றார், அள்ளிய தெள்ளமுது அன்னையம்மன்னை ஆறுயிரே வள்ளி எழுந்தருளாய என்று பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறான். எழுதாயே பொழுது விடிய போகிறது என்று. எங்கே இருக்கிறாள் அவள்? இருந்தால் தானே எழுவாள். பாரத மாதா எங்கே இருக்கிறாள்? பாரத மாதா யாருக்கு தாய்? ஒரு ஆளுக்கு காட்டி. இந்தியாவிலே 140 கோடி பேரில் பாரத மாதா வழியாக நான் பிறந்தேன் என்று ஒருவன் சொல்லட்டும். குஜராத்காரன் குஜராத்தி தாய்க்கு பிறந்தான், மராத்திக்காரன் மராத்தி தாய்க்கு பிறந்தான், நான் தமிழ் தாய்க்கு பிறந்தேன். பாரத மாதா எங்கே இருக்கிறாள்? இதை விடாமல் சொல்லுவோம். பாரத் மாதாக்கு ஜே ஜே ஜே. அறிவில்லை, கத்தி கொண்டிருக்கிறாய். தமிழ்நாட்டில் அந்த வாதம் எடுபடாது, எடுபடக்கூடாது. இப்படி பேசினீங்கன்னா தேச துரோகின்றுவாங்க. சொல்லட்டும். அவன் யாரு? தேசத்தை என்னுடைய தேசபக்தியை அளப்பதற்கு அவன் யார்? நான் காந்தியை பின்பற்றுகிறவன், இந்தியாவை நேசிக்கின்றவன். ஆனால் தமிழ்தாய் என்பதும் தமிழ் மண் என்பதும் தான் என்னுடைய முதல் அடிப்படை. ஏனென்றால் இவையெல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டுத்தான் இந்தியா உருவானது. இயற்கையில் உருவான நாடு இல்லை இந்தியா. வெள்ளைக்காரன் சேர்த்து வைத்து உருவாக்கிய நாடு. ஆகவே அந்த நாடு இன்றைய உலகப் போக்கில் பெரிய நாடாக இருப்பதில் உள்ள வசதி கருதியும் நதி நீரை பகிர்ந்து கொள்ளலாம். தரமாட்டேன் என்கிறாயே. பாரதி 3 சொல்லி ஏமாற்றினான். நம்மை ஏமாற்றவில்லை, சரியாகத்தான் சொன்னான். பாரத மாதாவை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ஏன் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறான். பெரிய சந்தை ஏற்படும். காசி நகர்ப்புறத்து அந்த கன்னடத்திற்கு மாற்றிக்கொள்வோம், சந்தையிலே யானை தந்தத்திற்கு மாற்றிக்கொள்வோம் தங்கத்திற்கு என்றெல்லாம் சொல்லுகிறான். அப்புறம் சொல்லுதான், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று சொல்லுவான். ஏன் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால், கங்கையில் தண்ணீர் நிறைய ஓடி போய் கடலில் வீணாகிறது. அதையெல்லாம் திருப்பி வறண்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தால் நாம் வாழ மாட்டோமா இருக்கு. ஆகா, ரொம்ப நல்ல கருத்து, ரொம்ப சிறந்த கருத்து. தமிழ்நாடு தனியாகவே இருக்கக்கூடாது. தனியாக இருந்திருந்தால் கூட, விடுதலை கிடைத்திருந்தால் கூட அவனோடு சேர்த்து நதி நீரை பெறுவோம். கிருஷ்ணாவும் பிரம்மபுத்திராவும் வரமாட்டேங்கிறதே, வீணாக கடலில் போய் கலக்கிறதே. இந்த நதிநீரை இணைப்பதற்கு கொஞ்சமாவது முயற்சி செய்கிறீர்களா? ஆக வேண்டிய காரியங்களெல்லாம் சில 1000 ஆண்டுகளுக்கு இந்த நாடு வாழும். ஒரு கரிகால் பெருவளத்தான் கல்லணையை கட்டவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாலைவனமாக ஆகியிருக்கும். பாரதி சிறந்த கவிஞன். அவனுக்கு மேல் ஆற்றலாக பாட்டு எழுதுகின்றவனும் அவனுக்கு மேல் நேர்மையான கவிஞனும் ஒரு நூற்றாண்டில் கிடையாது. நான் அதை குறைவாக சொல்கிறேன். ரொம்ப நேர்மையானவன், நெருப்பு போல் நேர்மையானவன். ஆனால் அவனும் அடிப்படையில் பிராமணன். ஆகவே இந்துத்துவம், பாரத் மாதா, விவேகானந்தர், நிவேதிதா என்று தான் நான் நிற்க முடியும். நான் இப்படித்தான் நிற்க முடியும். கணியன் பூங்கொன்றன், திருவள்ளுவன், சங்க இலக்கியம், அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம் என்று தான் நான் நிற்க முடியும். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த பாரத மாதா கருத்தை தூக்கி விடும். தமிழ்தாய் வழியாக நாம் எல்லாரும் அவரவர் தாய், அவரவருடைய மொழி தான். இந்த ஆகாத வேலையால் இதை முதல்ல ஒழிக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதற்கு இல்லாத கருத்துக்களை எல்லாம் கொண்டு வருவதும், பிராமணத்துவத்தை எத்தனை தடவை விரட்டி அடித்தாலும் மறுபடியும் திரும்ப வந்து உட்கார்ந்து விழுகிறான். சரி, பார்க்கலாம் ஐயா. அது எவ்வளவு தூரம் இங்கே இந்துத்துவம் அப்படிங்கிறத நீங்க விரட்ட முடியும் அப்படின்னே சொல்லணுமா? விரட்ட முடியும். நம்ம தெளிவடைஞ்சா விரட்ட முடியும். ஸ்டாலின் மாதிரி உள்ளவர்களுடைய அறிவை வைத்து கொண்டு விரட்ட முடியாது. இவர்கள் சும்மா எப்போவாவது ஒரு நாளைக்கு சனாதனம் பேசி ஒரு 10 இடத்துல விளக்கு போட்டு விட்டால் பிறகு 9 துவாரத்தையும் மூடி கொண்டு விடுவார்கள். அதுக்கு பிறகு சனாதனம் பற்றி உதயநிதி பேசவே இல்லையே. ஒரு தரம் பேசியதோடு கதை முடிந்தது. ஊக்கம் என்றால் பெரியார் மாதிரி ஊக்கம், அதை பேசிக்கொண்டே இருக்கு. அதில் என்ன தடை வந்தது? நீ ஒரு உண்மையை பேசுகிறாய் என்றால் உண்மையை விடாமல் பேசு. உன் கருத்து தான் எனக்கும். இந்த பிராமணத்துவம் உன்னுடைய தலையில் ஏறி உட்காரக்கூடாது. நீ அவனை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறாய். நாம் அவனை தனியாக பிரித்து தனி மதமாக ஆக்கி விடுவோம் என்று சொல்கிறேன். நான் சொல்வது நடக்கக்கூடியது, நீங்கள் சொல்வது நடக்கவே நடக்காது. தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நன்றி ஐயா, நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. இதுவரை தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம்.
மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு % தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.